வாங்க வாங்க சவையரே வணங்க வந்தேன் பெரியரே. ஹாய், என் பேர் அரவிந்த். உங்களை மாதிரி தான் சிட்டிலே பிறந்து சிட்டிலே வளர்ந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருப்பேன். பட் எனக்கும் ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கு. விவசாயி ஊரில் தாத்தாலாம் சொல்லுவாங்கள்ல, இதான்ப்பா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்ம நிலம் தான் அப்படின்ற அளவு இல்லைன்னாலும் ஏதோ குட்டியாக நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி குட்டி நிலம், அதில் எப்பவும் போல் வேளாண்மை பண்ணிவிட்டு அவங்களும் சாதாரணமாக ஒரு விவசாயியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. இதில் சின்ன வயசில் விளையாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் ஓடுறதுக்கும் வயலில் இறங்கின நமக்கு இப்போது திடீர்னுட்டு வயலில் போயிட்டு அந்த பசுமையான இடங்களை பார்த்து ரசிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அப்படி ஒரு ஆரம்பித்த ட்ராவல் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போன கொல்லிமலை ட்ராவல். விவசாயம், சுற்றுச்சூழல், அது சார்ந்த பெண்களோட முன்னேற்றம், நவீன விவசாய நுட்பம், இதை பற்றிலாம் தான் இந்த ஷோப்பா அப்படின்னு என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உடனே அப்படியே ரெக்கை கட்டி பிறந்து கிராமத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா மறுபடியும் இந்த மண் வாசனை, கிராம சூழல், வயல் வரப்பு, காடு, கடல்னு ஐயோ அருளா நீ நினச்ச அது உனக்கு கிடச்சிருச்சு, இது தாண்டா உனக்கு சரியான சான்சஸ் அப்படின்னு ஒரு ஜாலியான ஒரு ஃபீல். இந்த ட்ராவல் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கு வர சொன்ன டைம் என்ன தெரியுமா? காலைல 5 மணி. இது வரையும் நான் 5 மணிக்கு எழுந்தது ரொம்ப கம்மி. ஸோ ஆள் வச்சு எழுப்பு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துச்சி காலைல போகிறேன். போனால் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற ஆள் மன்சூர். அவர் யாருன்னா அவர் தான் MSSRFலேருந்து வந்து மீடியா கோஆர்டினேட்டரும். அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அவர் பார்த்தோன்னே இவர்கிட்ட அரவிந்த் சாமி மாதிரி இருக்கார், புதுசாக ஆங்கர் சான்ஸ் கேட்டு வந்துருப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் மேம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இல்லைப்பா இவர் தான் நமக்கு மீடியா கோஆர்டினேட்டர், இவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி கொடுக்க போகிறாரு எல்லா இடத்துலையும் அப்படி. அப்போ தான் தெரியும், ஸோ இவர் மீடியா கோஆர்டினேட்டர் நம்ம டீமோட எப்படி மிங்கிள் ஆவார் அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். பிகாஸ் ரொம்ப சாஃப்ட் டைப்பு, பேச வேண்டிய விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட விட மாட்டேன்றாரு. அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ இவரை டீமுக்குள்ளே கொண்டு வரது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஒரு செல்ஃபி போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் ஸ்டார்ட்டில் அப்படி லைட்டாக ஒரு செல்ஃபி ஜாலியாக இருந்தது. ஸ்ட்ரைட்டாக நாங்கள் நாமக்கல்லில் ரீச் ஆனோம். அங்கே வந்து எங்களுக்காக ஒரு டீம் வெயிட் பண்ணிட்டுருக்கு, நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க செய்வாங்க அப்படின்னாங்க. அது யாருன்னா ஆலிவர் அண்ட் டீம். இவங்க வந்து MSSRFல பிரின்சிபல் சயின்டிஸ்டாக இருக்கார் ஆலிவர் சார். இவருக்கு கீழே ஒரு 10 பேர். உள்ளே போனோன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் உட்காந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, சச் அ பிரைனி மேன், செம்ம நாலேஜ் அண்ட் பர்ஃபெக்ட்லி ஆர்கனைஸ்ட். எதுலேருந்து எடுத்தீங்க? இந்த இங்கே இருக்கக்கூடிய சோலை வந்து சாமி சோலை வந்து ஐயனப்பாட்டன் சோலைன்னு சொல்கிறது, திருப்புலி பஞ்சாயத்தில் இருக்குது. இங்கே கொல்லிமலை இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோலையில் இதுவும் ஒரு மிகப்பெரிய சோலை. இதனோட முக்கியத்துவம் வந்து அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மிகவும் அரிய தாவரங்கள்லாம் இங்கே பார்க்க முடியும். நம்ம வந்து ரேர் என்டேஞ்சர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இருக்குது நிறைய மூலிகை தாவரங்கள் எல்லாம் இங்கே பார்க்க முடியும். 3 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 5 வருடத்துக்கு ஒரு முறையோ வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கே அந்த சாமிக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க. இதன் மூலமாக வந்து இந்த சோலைகள் வந்து வனத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எமோஷனலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு, ஒரு திருமணம் வந்து பந்தம் ஏற்படுத்துறது, இழப்புகளை வந்து அவங்க பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கும் வந்து இந்த சாமி சோலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடமா இங்கே இருக்குது. இது வந்து அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்கும், குறிப்பாக வாட்டர் கேட்ச்மெண்ட்டு, ஒரு வாட்டர் ஷெட்டாக வந்து இருக்கிறதுக்கும் இந்த சாமி சோலைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கப்புறம் என் கேமராமேன் ஜோன்ஸ் அவர் வந்து அந்த இடத்துல இறங்கணுன்னே சொல்லிட்டு, எனக்கு செம்ம வெயிட்டடாக இங்கே விஷுவலாக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஃபுட்டேஜ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் என்னெல்லாம் பண்ணிருப்பார் அப்படின்ட்டு.
இந்த ட்ராவல் போகிறப்ப தான் வந்து நம்ம ஆலிவர் சார் எங்கள் கூட கேபில் வந்தார், எங்கள் காரில் ஏறிக்கிட்டார். ஸோ இவங்க தனியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் வந்து கம்பல் பண்ணி அவங்க டீம்லேருந்து ஒரு ஆள் நம்ம உள்ளே இழுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி உள்ளே குறைச்சாச்சு. அது வரைக்கும் சீரியஸாக இருந்த மனுஷன் கொஞ்சம் வந்தப்போவே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். இதுதான் மலை, இதுதான் மரம், இதுதான் பறவை அப்படின்ட்டு. முன்ன காலத்தில் இந்த மாதிரி நிறையா வனங்கள் இருந்தது. அந்த வனப்பகுதியில் நிறைய மிருகங்கள் இருக்கும். அப்போ மிருகங்களை வந்து ஓட்டுறதுக்கு காட்டுப்பகுதியில் போய் இவங்க இந்த மாதிரி ஆடு மாடுகள் மேய்க்கும்போது வனமிருகங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக இப்படி பாடல்களை பாடுவாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து சார் சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்கீங்க சார், உங்களுக்கு இந்த கிராமத்தில் பிடிச்சது என்ன அப்படி அவர் சும்மா இல்லாமல் வாயை விட்டார். எனக்கு நாட்டுப்புற பாட்டு இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுங்க சார் அப்படின்னும். அப்போ பாடி ஒரு கூத்து அச்சோ பாருங்கள், சான்ஸே இல்லை. ஏத்த மாடி கொல்லி மலத்தங்கம், இறக்க மாடி புளியஞ்சோல, இறக்க மாடி புளியஞ்சோல, இறக்க மாடி புளியஞ்சோல. பாடுங்க. இறக்க மாடி புளியஞ்சோல, இறக்க மாடி புளியஞ்சோல. எங்கள் டேரக்டர் மேம் ஸ்ட்ரைட்டாக பஜனில் இறங்கிட்டாங்க. அது ஒரு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் டீம் வந்து ஒரு சங்கமாக மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு வந்தது. சாம காட்டுக்கு போகிற தங்கம் சொல்லு, சாம காட்டுக்கு போகிற தங்கம், காட்டுக்கு போகிற தங்கம் சொல்லு, சாம காட்டுக்கு போகிற தங்கம். இறக்க மாடி புளியஞ்சோல, இறக்க மாடி புளியஞ்சோல. நாங்கள் விஜய் அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோன்றது இந்த ட்ராவலில் தான் ஆலோர் சார் எங்ககிட்ட சொன்னார். நேராக போயிட்டு விஜயா ஃபார்ம் கிட்ட போய் நிறுத்திட்டாங்க. அவங்களோட ஃபார்முக்கு போகிற வழியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு கச்சக்கச்சன்லாம் இருக்காது, டிராஃபிக் கிடையாது, சைடு ஃபுல்லாக மரம் தான். எங்கே பார்த்தாலும் காஃபி தோட்டம், மிளகு தோட்டம், சில்லு ரோக்குன்றாங்க, அந்த மரம் வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேலுன்னு தான் இருக்குது. ஏன் ஃபேமிலி ஃபார்மிங் பண்ணுற ஒரு குடும்பத்தை மீட் பண்ணோன்னா 2014ங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃபேமிலி ஃபார்மிங். ஸோ அதனால ஒரு குடும்பமாக சேர்ந்து விவசாயம் பண்ணுற ஒரு குடும்பத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் தான் போனோம். இந்தியாவோட ஒட்டுமொத்த விவசாயம் அப்படின்னு பார்த்தா கிராமங்களில் இருக்க சின்ன சின்ன நிலங்களில் குடும்பமாக சேர்ந்து குடும்ப விவசாயம் பண்ணி விளைய வைக்கிறது தான் அதிகமாக வருது. எந்த ஒரு ஃபார்மரும் எந்த ஒரு விவசாயியும் உலகத்துக்கே சோறு போட்டாலும் அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஆரோக்கியமான சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. உணவு பாதுகாப்பு மற்றும் நுண்ணூட்டச்சத்து பாதுகாப்பை பற்றி நம்ம அதிகமாக இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இந்த மாதிரி பெருவாரியான ஜனங்களுக்கு
இந்த விவசாயத்தை வந்து சார்ந்தே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொல்லிமலை மாதிரி இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் உணவு உற்பத்தியும் வந்து அதிகமாக ஏற்படுது. நம்ம பேசக்கூடிய இயற்கை வேளாண்மை கூட இங்கே தான் நடக்குது. நல்ல கனிகள் இங்கே தான் வந்து கிடைக்குது, மூலிகை தாவரங்கள் இங்கே தான் கிடைக்குது. இந்த விவசாயத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விவசாய குடும்பங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃபேமிலி ஃபார்மிங் அந்த ஒரு காலகட்டத்தில் தகுந்த அங்கீகாரம் வந்து அரசு அவர்களுக்கு வழங்கணும். நாங்களே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ஃபீல்டில் ஃப்ரெஷ்ஷாகி வந்திருக்கோம். அதில் வந்து எங்களோட ஃப்ரெஷ்ஷாக ஒரு லேடி, ஒரு யங் லேடி, ரொம்ப யங். எனக்கு வந்து நான் அவங்களெல்லாம் பார்த்தோன்னா சிட்டியில் பார்த்தா கூட அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு யங் லேடி ரொம்ப பிரிஸ்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக வேலை பார்த்து நம்ம ஊரில் கோலம் போடுறவங்கள பார்த்தாவே வந்து இவ்வளோ சீக்கிரமாக கோலம் போடுறாங்க பாரு அப்படின்னு ஆச்சரியப்படும். நடுங்குற பனி, செம்ம குளிரான ஒரு அட்மாஸ்பியர். அங்கே வந்து அவங்க ரொம்ப பிரிஸ்காக எந்த விஷயத்தை பற்றியும் கவலை ரொம்ப வேகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போது விஜயக்கா பார்த்தீங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்கும்போது இவங்களால வந்து ஆம்பளைங்க செய்கிற எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஃபீல் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடைக்கவும் ஃபேமிலி ஃபார்மிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஜயாவோட குடும்பத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா அவங்களோட ரொமான்டிக் ஹஸ்பண்ட். அவர் பேர் வந்து உலகநாதனாங்க. அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் விவசாயம் பண்ணுறாரு, பண்ணலன்னு சொல்ல. பட் விவசாயத்தை பார்ட் டைம் ஆக்கிட்டு இப்போது ஃபுல் டைம் ஜாபாக டிரைவர், லாரி டிரைவராக இருக்காராம். MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலமாக கிடைச்ச லோனை வச்சு இப்போது நம்ம உலகநாதனான அவரோட தோட்டத்தை ரொம்ப பசுமையாக வளர்த்துட்ருக்காரு. இந்த குளம் முன்னாடி சின்னதாக இருந்தது. இந்த குளத்தை வந்து நாங்கள் சும்மா வந்து விளையாட்டுட்டு இருப்போம். வந்து சேறு வள்ளி மண் போட்டுலேன்னு எல்லாம் விளையாட்டுட்டு இருப்போம். மே மாதம் நாளைக்கு அந்த வறட்சி காஞ்சி போயிடுது இல்லைங்களா, அதனால் திரும்பி அந்த அவங்க மூலிமா லோன் இந்த கிணத்துக்காக கொடுத்துருக்காங்க. 10க்கு 8 அடி ஆழம், 10 அடி சதுரத்துக்கு சதுரம் கொடுத்துருக்குறாங்க. அது மூலிமா வெட்டி மே மாதம் மேலே தொட்டி ஒன்று கட்டியிருக்கோம். அந்த தொட்டியில் தண்ணி மேலே ஏற்றுக்கும். இதுக்கும் வந்து லோன் மூலிமா அவங்களே லோன் கொடுத்துருக்காங்க. 20,000 ரூபா லோன் கொடுத்துருக்குறாங்க. இந்த லோன் மூலிமா பம்பு செட்டு மூலிமா மேலே ஒரு டேங்க் சின்ன தொட்டி மாதிரி கட்டி அந்த தொட்டியில் தண்ணி தேக்கி வச்சுருக்கோம். வளர்ச்சி வரும்போது அதுலேருந்து சின்ன சின்ன ஓசு மூலிமா ஒரு கண்ணுக்காக செடிக்கு நாங்கள் பாய்ச்சிட்ருக்கோம். இவர் வந்து கொஞ்சம் டச்சிங்கான ஆள். பாவம், அவர் அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கார் அந்த ஊரில். ஸோ சின்ன வயசில் அவரால் வந்து நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டுக்க முடியாமல் நார்மல் பீப்புளை பார்க்கும்போது இவங்கள மாதிரி ஏன் நம்ம இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த முன்னாடி ஆரம்ப காலத்தில் வந்து இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, செடி தான் இருக்குங்க. அப்போது வந்து மே மாதம் இந்த தை மாதம் முடிஞ்சதான் செடி வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பருவமழை வருதுங்க பார்த்தீங்களா, அப்போ மட்டும் கேழ்வரகு, சாமை, திணை இந்த மாதிரி போட்டுருவாங்க. அந்த எடுத்துக்கிட்டு மீதி அப்படியே சும்மா விட்டுருவாங்க. அப்போல்லாம் முன்னாடி என் லைஃப்பில் முன்னாடி டவுசர் போகிறதுக்கு டவுசர் கூட கிடைக்காதுங்க, கோமணம் கட்டிகிட்டு தான் இருப்பாங்க. கிராம கன்று நடுவு 15 அடிக்கு ஒன்று வந்துருக்குங்க. பலாக்கண்ணுக்கு வந்து 3க்கு 3 அடியில் ஆழம் 3, மேலே சதுரத்துக்கு சதுரம் 3 அடி வச்சுருந்தாங்க. பலாக்கண்ணு வந்து 2க்கு 2 சில இந்த கிராம கண்ணுக்கு வெட்டி போட சொன்னாங்க. அதுக்கு உள்ளார எருவு 15 கிலோவிலேருந்து 30 கிலோ வரையும் ஒரு கண்ணுக்கு எருவு இயற்கை உரம் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மண்புழு தொட்டி தயார் பண்ணியிருக்கு. மண்புழு உரம் இயற்கை உரம் அது வந்து சின்ன தொட்டி 6க்கு 3 அடியில் வந்து நம்ம இந்த வாழை மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வெட்டி அடியில் போட்டு செடிகள் காஞ்ச செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி கீழே உள்ளார போட்டு அதுக்கு மேலே அந்த மாட்டு சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாணத்தை மேலாட்டம் காய வச்சு அதை எடுத்துன்னு கண்ணுக்கு வச்சோம்னா கண்ணு கொஞ்சம் ஜோராக வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் தான் வந்து திடீர்னு ஒரு சத்தம் சைட்லேருந்து
ஐயோ பாம்பு அப்படின்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா கேமராமேன் இங்கே காட்டிகிட்டு இருந்த கேமராவை டப்புடு அந்த பக்கம் தூக்கிட்டார். எங்கேப்பா போகிறேன் அப்படின்னா, பாம்பை நான் கண்டிப்பாக எடுத்தே தீருவேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக போனார். அது பார்த்தா 2 கல்லுக்கு நடுவில் கரெக்டாக செட்டில் இருந்தது. இந்த பாம்பு அவரும் எப்படியே எத்திடலான்னு பார்த்தாரு. பாம்பு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணல, அது பாட்டுக்கு அசால்ட்டாக தூங்கிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து திடீர்னு ஒரு சபதம் விட்டார் நம்ம கேமராமேன். நான் போகிறதுக்குள்ளே பாம்பு பிடிக்கிறனோ இல்லையோ ஒரு பட்டாம்பூச்சியாவது உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் ஃப்ரேமில் அப்படின்னாரு. அவர் கடைசி வரைக்கும் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கல. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சபதம், நீங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே இதோட பெரிய பாம்பை ஒன்று காட்டுறேன்னாரு. அவர் பேர் சின்ன தம்பி. ஊருக்கு போகிறதுக்குள்ள பெரிய பாம்பு நான் காட்டுறேங்க மேடம். சின்ன தம்பின்ற கேரக்டர் தான் இந்த சபதம் விட்டார். இந்த சபதம் எப்படின்னா, கடைசி வரைக்கும் நாங்கள் போகும்போது கேட்டோம், என்னண்ணா நீங்கள் பாம்பு காட்டுறேன், நீங்கள் ஒரு பாம்பையும் காட்டல. ஐயோ நீங்கள் ஊருக்கு வந்த நேரம் பாம்பு சீசன் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே பதில் சொன்னார். சரி ஓகே, எப்போவுமே நடக்கிறது தானே, எங்கள் கேமராமேன் பட்டாம்பூச்சியும் பிடிக்கல, நீங்கள் பாம்பையும் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக கேரி அவுட் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம விஜயக்காவையும் உலகநாதனையும் பர்ஃபெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஷூட் பண்ணிருந்தப்போ திடீர்னு அந்த பக்கம் டப்புன்னு ஓட்டுற சுத்தம். யாரான்னு பார்த்தா ஒரு பெரியவர், செம்ம ஃபாஸ்ட்டு, பயங்கர ஸ்பீடாக ஏறிட்டு இருந்தார் மேலே. அது ஹில் ஏரியான்றதுனால அவங்களோட ஃபார்மே வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அலைன் ஆகிருக்கும். அதில் பயங்கர ஸ்பீடாக, எனக்கு தெரிஞ்சு நம்மளாலலாம் அவ்வளோ ஸ்பீடாலாம் ஏற முடியாது, அந்தளவு ஸ்பீடாக ஏறினார். டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு அந்த உலகநாதன் அண்ணனை கேட்குறேன், யாருங்க அது இவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு, இன்னும் உங்கள் அண்ணனா அப்படின்ட்டு. அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் வேறு கிண்டல் பண்ணுறீங்க, எங்கள் அப்பா அப்படின்றாரு. பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் இந்த வயலில் ஆரம்பித்தேன். இந்த வயல் வெட்டினா அதுக்கு முன்னெல்லாம் நெல் சோறு வந்து கண்ணில் பார்க்க முடியாது, கடை அரிசி தான் அதுக்கு முன்னே வாங்கினது. இந்த வயல் வெட்டினதுக்கு மேல்பட்டு தான் நெல்லுன்றதே கொஞ்சம் கிடச்சிது. அதுக்கு மேல்பட்டு தான் நெல்லிச்சோறு, அதுக்கு முன்னே ஆரியம், கம்பு, சோளம், தினை இது தான் சாப்பிட்டு இருந்தோம். இந்த நஞ்சை வெட்டி 15 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு மேலே விட்டு எங்களுக்கு சாப்பாட்டு கொஞ்சம் குறைவில்லாத வந்துட்டு வருஷம் 2 மூட்டை 3 மூட்டை வந்துட்டு இருக்குது. அதுக்கு மேலே விட்டு இந்த தாரியம் ஆரியம் கீரியமெல்லாம் மறந்து போச்சு. இப்போ நெல் சோத்தோடு சரிங்க. சாமிநாதன் நிறுவனத்திலேருந்து எங்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு பின்னாடி உதவியாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முற்பாடு தான் நாங்கள் இந்த கண்ணெல்லாம் கொடுத்தாங்க, சில்வர் வாக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் முற்பாடு இந்த பலா, எலுமிச்சை, கிராம்பு, இந்த கொய்யெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் வச்சு இப்போ ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. காப்பி வச்சுருக்கோம். இந்த காப்பி ஒரு வருஷம் வச்சோம், மறு வருஷம் வந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த செடி அதுக்குள்ளே நின்றுட்டு இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம நட்டு இந்த மாதிரி வரலையே அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 20 அடிக்கு ஒரு குழி போட சொன்னாங்க, 10 20 அடிக்கு ஒரு குழி போட சொன்னாங்க, மரம் நட சொன்னாங்க. அது மாதிரி நட்டோம். அவங்க கொடுத்தது பிலா மரம், குய்யா மரம், எலும்பிச்சி, சிலுவர் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கு மேல்பட்டு நாங்கள் சொந்தமாக காப்பி தயாரிக்கிட்டோம். அது வந்து அதுக்கு மேல்பட்டு தான் அதெல்லாம் பலன் கிடைக்கல. காப்பி வந்து இப்போ பழம் வந்துருச்சு, பண வசதி எல்லாத்துக்கு முன்னே காப்பி வருதுங்க. போய் விஜய்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஷைனஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே தெரியும், அவங்க வந்து எங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து பேசினது கிடையாது, இப்படி இவ்வளோ ஓப்பனாலாம் பேசினது கிடையாது. இன்ட்ராக்ஷன்றது என்ன, அவங்கள மிஞ்சி போனால் ஒரு 1 நிமிஷம் இருக்கும், 2 நிமிஷம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் எங்கள் கூட இருந்தது வந்து ஒரு லாங் ப்ராசஸில் இருந்தது. அவங்க வந்து ஒரு ஷைனஸ் குறையாமல்
அதே மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம், அவங்களோட இயலாமை எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு சின்ன சிரிப்போடு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு உள்ள ஒரு க்யூட் ஸ்மைல், அந்த ஸ்மைல்லாம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஃபுல்லாக பைனாப்பிள் தான் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து மம்டி பிடிச்சிட்டு மே மாதம் ஜூன் மாதம் வந்து கொத்தணும் போது என்ன பண்ணோன்னா அந்த கை பூரமே முள் கிழிக்கும். சாயந்தரத்துலலாம் போய் பார்த்திங்கன்னா கையெல்லாம் கழுவும் போது வந்து பயங்கரமாக எரிச்சலாகும். அப்புறம் வந்து இந்த காய் பைனாப்பிள் வந்துருச்சுன்னா அந்த ஆடி மாதத்துலலாம் சீசன் வந்துருச்சுன்னா ஒடிக்கணும், வெட்டணும், சாக்கு பையில் அடுக்கணும், தூக்கணும், எடுத்துகிட்டு போய் சந்தையில் இறக்கி வச்சு அவங்க வியாபாரிங்க பேசி முடித்து அங்கேருந்து தூக்கிட்டு போய் அவங்க வண்டியில் கூட்டிகிட்டு வரணும். நம்ம நார்மலாக சிட்டியில் இருக்க பொண்ணுங்களுக்கே 1000 கஷ்டம் இருக்குது. இந்த மாதிரி மலையில் இருக்கிற ரொம்ப அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் வச்சு அதில் வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து என்னென்ன கஷ்டம் இருக்கும், எதெல்லாம் இருக்க முடியும் அப்படின்றதே வந்து அவங்க சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் வைக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தூரமாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி சருவெல்லாம் வச்சு பச்சை மரமெல்லாம் வெட்டிட்டு வந்து கட்டி ஒரு அப்போ வந்து வச்சுருந்தது வந்து 1 மாதம் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. 1 மாதத்துக்கு பிற்பாடு தான் அதுவும் இந்த மாதிரி ஒரு கோழி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு அழைப்பாங்க. அப்போவுமே யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஒரு கோயிலுக்கு போக முடியாது. இப்போல்லாம் வந்து குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறதுனால படிப்பு கட்டுறோன்னு சொல்லி 7 நாளில் 15 நாளில் பண்ணி ஸ்கூல் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க மேரேஜ் லைஃப் பற்றி சொன்னாங்க. சச் எ பியூட்டிஃபுல் மேரேஜ் ஸ்டைல். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவங்க வந்து என்கிட்ட சொல்லும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி கடை தாண்டி வரணும் அப்படின்னாங்க. கடைன்னு நான் நினச்சேன் நம்ம தெருவில் இருக்கிற அண்ணாச்சி கடை மாதிரி ஒரு கடை இருக்கும், அதை தாண்டி வந்துடுவோம், அதை தாண்டி வர்றதுல என்ன கல்ச்சர் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது கடைனா கல் வச்சுருப்பாங்களாம். தாலியெல்லாம் கட்டி அந்த மணவரிலேருந்து கீழே இறக்கி இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டில் கூட்டிகிட்டு வந்து கடை இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு இது மாதிரி இந்த கடையை தாண்டி தான் பொண்ணு உள்ளே வரணும். அங்கே ஒரு சொம்பில் தண்ணி வச்சு தலையில் வச்சு வீட்டுக்கு கீழே ஊற்றாமல் நேராக வச்சுட்டு வீட்டுக்கு வரணும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு ட்ரெடிஷன் இன்னொன்று சொன்னாங்க, வெத்தலை விடுறது அப்படின்ட்டு. இந்த வெத்தலை விடுற ட்ரெடிஷன் வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. கிணங்காட்டுறவங்களுக்கு 2 வெத்தலை கொடுப்பாங்க. அந்த 2 வெத்தலையும் சரி சமமாக போகுதா, பிரிஞ்சுட்டு போகுதா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. சரி சமமாக போனாங்கன்னா இவங்க சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு. அப்புறம் சரி சமமாக போகாமல் பிரிஞ்சுட்டு போச்சுன்னா பொண்ணு ஒரு பக்கம் போகுது, பையன் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப காமெடி பண்ணிகிட்ருப்பாங்க. எப்போவுமே சிரிச்சிட்ருக்க விஜயக்கா திடீர்னு ஒரு இடத்துல சீரியஸ் ஆனாங்க. அது எப்போ அப்படின்னா அவங்க பசங்களை பற்றி பேசும்போது தான். நம்ம அந்த விவசாயத்தை பண்ணும்போது நமக்கு பிற்பாடு இது இல்லாமல் போயிடக்கூடாது, கண்டிப்பாக அது இருந்தே ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை திரும்ப நம்ம பசங்க செய்யணும். அந்த விவசாயத்துக்குள்ளே வந்தால் தான் அந்த பசங்களுக்கும் அந்த இதனோட இது புரியும். ஃபேமிலி ஃபார்மிங் மூலமாக விஜயக்கா மாதிரி பெண்கள் இருக்க குடும்பத்துக்கு நல்ல உணவு கிடைக்கும், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கும், அதே மாதிரி உலகநாதன் ஆசைப்பட்ட மாதிரி நல்ல உடை கிடைக்கும். விஜயக்கா, you're awesome. இந்த மாதிரி கொல்லிமலையில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ண இடம் வந்து இரியா கேமரா ஆஃப் பண்ணலாமா? கடை சத்தணுமா? அப்பா கடை சத்தணுமா? அடுத்த வாரம் இதே மேட்ரு கொல்லிமலை தான் வேற ஸ்பாட்டு. ஓகே, மீட் யூ, பை. வாங்க வாங்க சவியரே, வணங்க வந்தேன் பெரியரே.